எக்ட்ரா டிவி வழங்கும் கமாடிட்டி சந்தை 5 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் கமாடிட்டி பேக்ல குறிப்பா குரூட் ஆயில பத்திய நம்ம இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதே மாதிரி பொசிஷன் ட்ரேட் பார்த்துட்டு முக்கியமான சப்போர்ட் லெவலையும் ரெசிஸ்டன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுக்காக நான் உங்களை இப்போ குரூட் ஆயிலுடைய டெய்லி சார்ட்டுக்கு கொண்டு போறேன். குரூட் ஆயில் டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய இந்த அப்வர்ட் மொமெண்டம் அப்படின்ற தொடர்ந்து நிகழ்ந்துட்டே வருது. நான் இங்க ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல போன நிகழ்ச்சியில சொன்னது கூட பாத்தீங்கன்னா 3680 ரெசிஸ்டன்ஸ் லெவலா இருக்கு. அதை இடிச்சிட்டு கீழ் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இப்போதைக்கு முக்கியமான அந்த கேப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேப் அதை மூடுவதற்கான முயற்சி. இந்த கேப்போட அளவு பாத்தீங்கன்னா 3550. ஸோ இந்த 3550 என்ற எல்லையை உடைத்து இறங்கினால் மிகப்பெரிய இறக்கம் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதனால இப்போதைக்கு அது ட்ரேட் ஆகிற எல்லைன்னு பாத்தீங்கன்னா 3562. இந்த 3550 உடைக்கும் போது மிகப்பெரிய இறக்கம் வரும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல நோட் பண்ணிக்கலாம். இன்னும் இன்ட்ராடேல எப்படி வியாபாரம் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இன்ட்ராடேல நான் அவளி சார்ட்டுக்கு மாத்திருக்கிறேன். இப்போ அவளி சார்ட்ல இப்போதைக்கு இருக்கக்கூடிய நெல்ல இம்பார்ட்டன்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போதைக்கு நான் ஏற்கனவே சொன்ன அந்த 3650 அப்படின்ற எல்லை தான் சப்போர்ட்டா இருக்கு. ரெசிஸ்டன்ஸா பார்க்கும் பொழுது 3000 இந்த 550 சப்போர்ட், 3550க்கு மேல ரெசிஸ்டன்ஸ் எதை எடுக்க முடியும் அப்படின்னா இந்த எல்லை எடுக்கலாம். 3600 50 புள்ளிகள் மினியில பண்றதா இருக்கும் போது 500 ரூபாய் ரிஸ்க் எடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். இதுதான் தற்போதைய ஒரு நிலைமை. இந்த ரெண்டு புள்ளிகள் 3550 and 600 அப்படின்றத நான் உங்களுக்காக மார்க் பண்றேன். நான் உங்களுக்காக இந்த இடத்துல மார்க் பண்றேன். ஸோ 3550 அப்படின்ற சப்போர்ட்டும் மேல ரெசிஸ்டன்ஸ் சொல்லும் பொழுது 3600 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் லைக்கிங் பண்ணுங்க. நன்றி.